அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்கில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏஇபிஎஸ் கேஷ் வித்ராவல் மைக்ரோ ஏடிஎம் வித்ராவல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸ் பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் மந்த்ரா இல்லை என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸை நம்ம ஃபஸ்ட்டு பேர் பண்ணணும். ஸோ அந்த டிவைஸை நம்ம பேர் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்கள் ஐடியை லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணதும் லெஃப்ட் சைட் டாப்பில் 3 கோடு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் பேர் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பேர் டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஃப்இ ஸ்கேனர். இந்த எஃப்இ ஸ்கேனர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்இ ஸ்கேனருங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட எவலடி டிவைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எவலடி யூஸ் பண்ணிங்க. இல்லை மார்ஃபோ இருக்குன்னா மார்ஃபோங்கிறத கிளிக் பண்ணிங்க. மந்த்ரானா மந்த்ரான்னு கிளிக் பண்ணிங்க. இல்லை இது செக்யூஜன், ஸ்டார்டெக், கேரடெக், எவலெட் என்ன உங்கள்கிட்ட இருக்கோ ஸோ அந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிவைஸ் இருக்குதோ அதை கனெக்ட் பண்ணிங்க. அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸே பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் உங்களுக்கு என்ன டைப் எவலேட் இருக்கா, இல்லை எவலேட் ஏரடெக் இருக்கா, இல்லை மெண்டேஷன் உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குதோ பிரிண்டருக்கு அந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்பேட்னு ஒன்றும் கிடையாது, மைக்ரோ ஏடிஎம் தான் பின்பேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பின்பேடில் உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ, இப்போ சன்யார்டு இருக்குன்னா சன்யார்டு சூஸ் பண்ணிங்க, பேக்ஸ் இருக்குன்னா பேக்ஸு, WDA இருக்குன்னா WDA போட்டுங்க, மந்த்ரா இருக்குன்னா மந்த்ரான்னு போட்டுங்க. சரிங்களா? ஸோ அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ் ட்ரான்சாக்ஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. இன்கேஸ் எஃப்இ ஸ்கேனர் ஒர்க் ஆகலை, ஒரு சில பேர் கைரேகை இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ரேகை மூலமாக கண்ணை ஸ்கேன் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டிவைஸ் இருக்குதோ அந்த டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மந்த்ரா டிவைஸ் இருக்குது. ஸோ அந்த மந்த்ரா டிவைஸோட பாக்ஸ் இது தான். ஸோ இதில் இருக்க டிவைஸை வெளில எடுத்துக்கோங்க. இந்த மந்த்ரா டிவைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் தான் பேக்கிங்கில் வரும். சரிங்களா? ஸோ இதில் பின்னாடி சீரியல் நம்பர் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ ஓடிஜி கேபிள் இருக்கான்னு பார்த்துங்க. இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஓடிஜியை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு சில மாடலில் ஆட்டோ ஓடிஜியாக இருக்கும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜி நம்மளாக தான் ஆன் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களோட மொபைல் செட்டிங் போயிடுங்க. மொபைல் செட்டிங் போயிட்டு ஓடிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஓடிஜிக்கான எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ ஓடிஜிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் பாஸ் ஓடிஜிங்கிற டிக் பாஸை டிக் அடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த ஐடியை நம்ம உங்கள் ஃபினோமித்ரா ஐடியை லாகின் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிறது மந்த்ரா தான். எஃப்இ ஸ்கேனரில் மந்த்ரான்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா? L1 நியூ டிவைஸ் ஆடி சர்வீஸு, L0 ஓல்டு டிவைஸ் ஆடி அண்ட் நான் ஆடி சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2ஆவதாக இருக்க டிவைஸு ஓல்டு டிவைஸு. L0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் டிவைஸில் மந்த்ரான்னு வந்துச்சு. சரிங்களா? ஸோ நான் கீழே ஃபினிஷுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏஇபிஎஸ் கேஷ் வித்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எஃப்இ ஸ்கேனரை பேர் பண்ணிவிட்டு ஏஇபிஎஸ் அதோடய ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேஷ்போர்டில் இந்த குயிக் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஇபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாதான் லோட் ஆகும். லோட் ஆனதும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கேட்கும், மெர்ஜன் ஆதார் ஆதென்டிகேஷன் ஃபார் ஏஇபிஎஸ் டு எஃப்ஏ ஆக்டிவேஷன். ஸோ 24 ஹவர்ஸுக்கு ஒன் டைம் அதை எப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுறோமோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் யார் பேரில் இந்த ஐடி இருக்கோ அவங்க கைரேகை வச்சாகும். சரிங்களா? ஸோ இல்லை நடுவில் ஷீல்டு மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி ஓகே இது எல்லாமே கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் ரெடி டு யூஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே,
அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மந்த்ராவுக்குன்னு ஒரு ஆடியோ சர்வீஸ் இருக்கு இல்லையா, மந்த்ரா ஆடியோ சர்வீஸ்னு ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப்பை போய் ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டிவைஸ் இஸ் ரெடி டு யூஸ்னு வச்சு. ஸோ இது ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு டிலே ஆகும், அதுக்கப்புறம் கரெக்டாகிடும். ஸோ இந்த ஷீல்டு மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் லைட் எரியுது. ஸோ உங்கள்ட்ட கைரேகை வைங்க. இப்போ உங்கள்ட்ட கைரேகை வச்சிங்கனாக்கா இங்கே கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். AEPS 2-factor auth டேட்டா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து 2-factor ஆதென்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் உள்ளே போகிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் ஆக முடியும். சரிங்களா. ஸோ மறுபடியும் AEPSஐ கிளிக் பண்ணுறேன். லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா AEPS கேஷ் வித்ட்ராவல், AEPS மினி ஸ்டேட்மெண்ட், AEPS பேலன்ஸ் என்கொயரி, AEPS லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன், இது போல் எல்லா ஆப்ஷனும் வந்துச்சு. சரிங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு AEPS பேலன்ஸ் என்கொயரிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பேங்க் நேம் கேட்குது. நான் என்னோடய பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமரோட பேங்க் என்னவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்னென்னு என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். சரிங்களா. என்ன பேங்க்கு, ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஆதென்டிகேஷன் வந்து ஃபிங்கரை வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை கண்ட்ரேகை வச்சு பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நம்மக்கிட்ட வந்து மந்த்ரா தான் இருக்குது. ஸோ கண்ட்ரேகை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த மேலே இருக்க இந்த டிக் பாஸை வந்து டிக் அடிச்சிங்க. டிக் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த இதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த ஷீல்டு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் பயோமெட்ரிக் லைட் எரியும். ஸோ கைரேகை வச்சோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி, இல்லை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து ஷார்ட்கட் இருக்குது. டூ AEPS, டூ மைக்ரோ ATM, ஃபினிஷ். மறுபடியும் AEPS வேணும், அந்த AEPSஐ கிளிக் பண்ணிங்க. சரிங்களா. இப்போ AEPS கிளிக் பண்ணதும் மறுபடியும் வருது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். மினி ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணி அதே போலயே பார்த்துக்கலாம். ஒரு லாஸ்ட் 9 ட்ரான்சாக்ஷன் வந்து நமக்கு இதில் ஷோ ஆகும். சரிங்களா. ஸோ இப்போ நான் டைரெக்டாக வந்துட்டு AEPSஐ கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கேஷ் வித்ட்ராவல் பண்ண போகிறேன். AEPS கேஷ் வித்ட்ராவல் பண்ண போகிறேன். இதில் என்ன கேட்குதுன்னா மெர்ஜன் ஆதார் ஆதென்டிகேஷன், செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் டு யூஸ் AEPS கேஷ் வித்ட்ராவல் சர்வீசஸ் ஆஸ் பர் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் யூ நீட் டு கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டி ஃபார் AEPS கேஷ் வித்ட்ராவல் ட்ரான்சாக்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னா மெர்ஜன் ஆதாரோட ஆதென்டிகேஷன் பண்ணணும். ஒன்று, இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ண போகிறாங்க. எவ்ரி டைம் எத்தனை டைம் நீங்கள் AEPS கேஷ் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்களோ, எத்தனை கஸ்டமருக்கு பண்ண போகிறீங்களோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமரோட கைரேகை வச்சா போதும். இப்போ வந்து AEPS கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தான் பண்ணுறோமா, அந்த ஏஜென்ட் தான் பண்ணுறாங்களான்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக அவங்களோட கைரேகை வச்சே ஆகணும். சரிங்களா. ஸோ அந்த ஷீல்டு மறக்கிறத கிளிக் பண்ணால் லைட் எரியும். ஸோ என்னோடய ரேகை வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்துச்சு. கேஷ் வித்ட்ராவலுக்கு வந்து பேங்கோட நேம் கேட்குது. இதுக்கப்புறம் தான் கஸ்டமரோட பேங்க் டீட்டெயிலை நீங்கள் என்ட்ரு பண்ணி வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க. சரிங்களா. ஸோ கஸ்டமரோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லி போட போகிறேன். கஸ்டமருக்கு எவ்வளவோ வந்து 100 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் தான் பேர் ட்ரான்சாக்ஷன் எடுக்க முடியும் வித்ட்ராவல். சரிங்களா. இதே ஃபினோ கஸ்டமராக இருந்தால் நீங்கள் அவங்க அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணி நீங்கள் பேர் டைமுக்கு வந்து 25,000 எடுத்துக்கலாம் ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு. சரிங்களா. ஸோ ஆனால் இந்த ஆதார் வித்ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு 100 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கன்ஃபர்மேஷன் கேட்குது. என்ன பேங்க்கு, ஆதார் நம்பர், அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். செலக்ட் ஆதென்டிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நான் கைரேகை தான் வைக்க போகிறேன். கொடுத்துட்டு ஷீல்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லைட் எரியும். ஸோ என்னோடய கைரேகை வைக்கிறேன். ஸோ கைரேகை வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னாக்கா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா
என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு. ஸோ பேங்கோட நேம் வந்துச்சு, கேஷ் டு பி பெய்டுன்னு வந்துச்சு, எவ்வளோ எடுத்தோன்னு வந்துச்சு, ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் வந்துடுச்சு, கேஷ் வித்ட்ராவல் எவ்வளோ பண்ணணும் அந்த அமௌண்ட் வந்துடுச்சு, அதோட ரெஃபரன்ஸ் நம்பரு, அது போக மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வந்துச்சு. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை யாருக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுனாலும் இல்லை எதில் ஷேர் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கான ப்ராசஸ் முடிஞ்சு அப்படின்னாக்கா இல்லை ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷனுக்கு இன்னைய டேட்டில் வந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கிறது இதே குயிக் லிஸ்ட்டில் அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி போயிட்டு நீங்கள் ஃப்ரம் டேட் டு டேட்டு கொடுத்து நீங்கள் அப்படியும் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தேடு. ப்ளஸ் வந்து நீங்கள் பண்ணது இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இல்லை பாஸ் ஆகிடுச்சா ஃபெயிலியர் ஆகிடுச்சா, இன்கேஸ் ஃபெயிலியர் ஆன கேஸ்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னாக்கா இதே இதில் வந்துட்டு ஏஐபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஏஐபிஎஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ஏஐபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் அதை என்ட்ரு பண்ணோன்னா அதோட அந்த நம்ம பண்ண அந்த கஸ்டமரோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இதில் வந்துடும். இன்கேஸ் வந்து ப்ராசஸில் இருக்குது, டெபிட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு நமக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னாலும் இதில் நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறேன். ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஓகே கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த இதுக்கான ஸ்டேட்டஸ் என்னவோ வந்துடும். ஏபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல், அதோட டைம் என்ன, அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, கிரெடிட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ். சரிங்களா? ஸோ இது தான் நம்ம பார்க்கணும். சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். சக்ஸஸ் ஆகிடுச்சு, அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு, சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. இந்த இடத்துல வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று கஸ்டமருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? ஸோ இது போல் வந்து நீங்கள் எவ்ரி ட்ரான்சாக்ஷன் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணணுன்னாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிவைஸை பேர் பண்ணினால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். சரிங்களா? மற்ற ஐடி மாதிரி நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இதை யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக உபயோகப்படுத்த முடியாது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பேர் பண்ணணும். இதில் போய்ட்டு நீங்கள் பேர் பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்துட்டு இதில் இருக்க எந்த சர்வீஸ் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அதாவது மந்த்ரா பயோமெட்ரிக்கை வச்சு நம்ம இந்த ப்ராசஸ் அது பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த என்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறவங்க அதை பேர் பண்ணணும். அதுபோல் பிரிண்டர் எடுக்கணும்னாலும் சரி, நம்மக்கிட்ட என்ன பிரிண்ட் இருக்கோ அந்த பிரிண்டை வந்து நம்ம வந்து பேர் பண்ணணும். அதுபோல் மைக்ரோ ஏடிஎம் இருந்தாலும் நம்மக்கிட்ட என்ன மாடல் மைக்ரோ ஏடிஎம் இருக்கோ அந்த மாடலில் வந்து நம்ம பேர் பண்ணால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு டவுட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக பேர் பண்ணிட்டு பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரிங்களா?